ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையோட அடுத்த படமான குட் பேட் அக்லி இந்த படத்தோட அப்டேட் தான் இப்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆதிக் ரவிச்சந்தர் அவரே கதை எழுதி டைரக்ட் பண்ண படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க சைட்லேருந்து. மாதம் ஏதாவது ஒரு அப்டேட்டு இல்லைனா அட்லீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பிளான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 40 நாள் தான் பேலன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸோட டீசர் ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் எடுத்து அவங்கள பற்றின ஏதோ ஒரு இன்ஃபோ கொடுத்து அந்த டீசரை லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஸோ இது வரைக்கும் அந்த அப்டேட்டில் அதுதான் சொல்லியிருக்காங்க, கேரக்டர் டீசரை குட் பேட் அக்லி படத்துலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். மேபி இந்த வீக்கெண்டில் கூட அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. விடாமுயற்சி படம் மாதிரி இல்லாமல் இது ஓவராலாக சப்ஜெக்ட் வைஸ் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தலையை எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த குட் பேட் அக்லி. தலைக்கு இந்த படத்தில் நிறைய லுக்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த படத்தில் கன்ஃபார்மாக நமக்கு இருக்குது. மாசான சீன்ஸு எல்லாமே தலைக்கு இந்த படத்தில் சூப்பராக ஆதிக் ரவிச்சந்தர் டிசைன் பண்ணியிருக்கான்றது ஏற்கனவே நமக்கு கிடைச்ச நியூஸு. ஸோ கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது நம்ம தலையோட கேரக்டரையும் ரிவீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் எந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் ஒரு 3-4 லுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எது மேஜரான லுக் அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தலை அந்த யங் ஏஜில் இருக்காது பார்த்தீங்களா, அந்த லுக்கை ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லுக் ரிலீஸ் ஆனால் என்ன. ஒரு டீசர் வந்துச்சுன்னா அந்த படத்தோட ஒரு தோராயமான ஒரு அபிப்பிராயம் நமக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற மக்களே.